ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரை வச்சு ஒரு பரோட்டா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். தேவையான பொருள் என்னென்னா, கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம். அதனால் கோதுமை மாவு, அடுத்து வெந்தயக்கீரை. இது வந்து குட்டி குட்டி வெந்தயக்கீரை வைக்கும் இல்லையா, கட்டு, அந்த மாதிரி ஒரு கட்டு. நான் ஒரு 3 கட்டு எடுத்திருக்கேன். அடுத்து எண்ணெய், சாதா ரீஃபைண்ட் ஆயில், அடுத்து உப்பு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தண்ணி 1 டம்ளர் வச்சுருக்கேன். இப்போ எடுத்துருக்க கோதுமை மாவில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு அப்படியே பிசைய வேண்டியது தான். ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 2 நாளுக்கு கெட்டே போகாது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சு ட்ரெயினில் போகும்போது ட்ராவலுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். மார்னிங் செஞ்சுட்டா நீங்கள் ஈவினிங் வரைக்கும் சாஃப்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ராவல் பண்ணும்போது பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயோ நீங்கள் செய்து கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி பிசைஞ்சு வச்சிடணும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு, மாவு எப்பயும் சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அது மாதிரி. அப்புறம் ஊறினதுக்கப்புறமா இது மாதிரி பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்புறம் சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா, அந்த கட்டையில் இது மாதிரி வச்சு நல்லா இருக்கும். உள்ளங்கையோட இது இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வச்சு இதை நல்லா தேய்க்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. இதில் வெந்தயக்கீரை போட்டிருக்கோம். கசக்கம்லாம் நினைக்காதீங்க. சுத்தமாக நீங்களே சொன்னால் தான் தெரியும் இது வெந்தயக்கீரை போட்ட சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பரான ஆப்ஷன் பசங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு. நம்ம அவங்களுக்கு தெரியாமையே நம்ம வந்து அவங்களுக்கு வெந்தயக்கீரையை வந்து ஃபீட் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு டிஷ் இது. ரொம்ப டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. அடுத்து நல்ல மாவு பிசைஞ்சு அடுத்தது இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம தேவையான சைஸில் கட் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். நாங்கள் சப்பாத்தி எப்பயும் பெருசாக போடுறதுனால நான் கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு எந்த உருண்டை வேணுமோ அதை மட்டும் வச்சுட்டு நம்மளோட உள்ளங்கை இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணணும். அப்போ வந்து சப்பாத்தி திரட்டும் போது நல்லா சர்க்கிளாக வரும். அதுக்காக நார்மல் சப்பாத்தி செய்கிற மாதிரியே தான் எல்லாமே செஞ்சுட்டு இது மாதிரி உருட்டணும். பரோட்டா வந்து நல்லா தேய்ச்சாச்சு. இது மாதிரி தான் இருக்கும். இது வேக வைக்கிறதுக்கு முன்னாடி. அடுத்து நம்ம தோசைக்கல் நல்லா சூடு ஏறணும். தோசைக்கல் சூடுறதுக்கப்புறம் நார்மலாக சப்பாத்தி எல்லாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி சுட்டெடுத்து வைக்க வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் வந்து பட்டர் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் 1 சைடு போட்டு இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு மூடி வச்சிடணும். கொஞ்சம் நேரம் பொறுத்து அந்த ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பட்டரோட ஸ்மெல்லோட இந்த வெந்தயக்கீரை எல்லாம் சேர்ந்து மிளகாத்து பொடியெல்லாம் ரொம்ப வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். 2-3 டேஸ் ஆனாலும் இது கெட்டே போகாது. இதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் வந்து ரைத்தா தான். சும்மா சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். ரைத்தாவோட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம். காரக்குழம்பு, கிரேவி அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக இருக்கும். இன்னும் டேஸ்டி ஹெல்த்தி டிஷ் இது. சும்மாவே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.